அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். சமண நெறிகள் கூறுகின்ற அடிப்படை தத்துவங்கள் குறித்து நாம் திரவிய சங்கிரக என்ற நூலிலே இருந்து நாம் பார்த்து வருகிறோம். திரவிய சங்கிரக நூலினுடைய கடவுள் வாழ்த்து இறைவணக்க பாடலினை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இரண்டாவது காதையிலே நமக்கு உயிர் முதலிய தத்துவங்கள் குறித்து அவர் நமக்கு எடுத்து கூறுவதுதான். அதன்படி பார்த்தோம்னா, உயிர் எனப்படுவது அதனுடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து நமக்கு இதில் தெரிவிக்கிறார். ஜீவோ உபவோ கமவோ அமுக்தி கத்தா சதேக பரிமாணோ கோத்தா சம்சாரத்தோ சித்தோ சோவிச சோவுட்டகை என்று இதிலே உயிரினுடைய பண்புகள் எவை என்பது குறித்து நமக்கு விளக்கமாக கூறுகிறார். உயிர் என்பதனை, ஆன்மா என்பதனை நாம் இரண்டு வகையாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்த ஆன்மா, அதாவது வீட்டு உயிர் என்று சொல்வார்கள். வீடு பேறு பெற்ற உயிர், அது சித்த ஆத்மா. வீடு பேறு பெறும் வரைக்கும் பிறவியிலே இருக்கக்கூடிய உயிர்களை சம்சார ஆன்மா அல்லது சம்சார உயிர் என்று கூறுவார்கள். பிறவி உயிர் என்று இதனை தமிழிலே கூறலாம். இந்த இரண்டு வகையான உயிர்களை பற்றி கூறும்பொழுது, சித்த உயிர் என்பது ஞானம் மற்றும் தரிசனம், இந்த ரெண்டு மட்டுமே உரியது. அதனுடைய குணம் அவ்வளவுதான். ஞான தரிசன குணங்களை உடையது. பொருள்களை பார்ப்பது, அறிவது, இது மட்டுமே சித்த உயிருக்கு, வீட்டு உயிருக்கு இருக்கக்கூடிய பண்பு. ஆனால் பிறவி உயிர் அது திரிபு நிலையிலே இருக்கிறது. ஏன் திரிபு நிலை வருகிறது என்று சொன்னால், எப்படி தெளிந்த நீரிலே சேறு கலந்து விட்டால் அது கலங்கிய நீராக இருக்கிறதோ, அதுபோல தூய்மையான ஆன்மாவுடன் வினை மாசுக்கள் கலந்திருக்கும் போது, கர்மங்கள் கலந்திருக்கும் போது, அது திரிபு நிலையிலே இருக்கின்ற உயிராக காட்டப்படுகிறது. அந்த உயிருக்குத்தான் இந்த 9 பண்புகள் உண்டு. சித்த உயிருக்கு சேதனா பண்பு மட்டுமே உண்டு. சேதனா என்று சொன்னால் பார்ப்பதும் அறிவதும், அது ஒரே ஒரு பண்பு மட்டும்தான் அதற்கு உண்டு. ஆனால் திரிபு நிலை உயிர்கள் பல்வேறு பண்புகளை நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து சமயசாரத்திலே கூறப்படுகின்ற கருத்துகளையும், பஞ்ச அஸ்திகாயத்திலே கூறப்படுகின்ற கருத்துகளையும், அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஒரு சூத்திரத்திலேயே நமக்கு நேமிச்சந்திர ஆச்சாரியார் கொடுத்து விடுகிறார். அதனாலதான் அவரை சித்தாந்த சக்கரவர்த்தி என்று கூறுகிறார்கள். அவ்வளவு நூல்களிலே இருக்கக்கூடிய அனைத்து கருத்துகளையும் ஒரே ஒரு காதையிலே நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த உயிரினுடைய இயல்புகளாக அவர் என்ன கூறுகிறார்? ஜீவோ என்றால் உயிர்ப்பு உள்ளது, அதாவது பிராணங்கள் இருக்கக்கூடியது. இந்த பிராணங்கள் என்ன என்பதனையும், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து தனித்தனி ஸ்லோகத்திலே, தனித்தனி காதைகளிலே அவர் விளக்கம் கூறுகிறார். அதனால இந்த பண்புகளை மட்டும் இதிலே பார்க்கலாம். ஜீவோ உயிர்ப்பு உள்ளது. புவவோ கமவோ. புவவோ என்றால் உபயோகம். உபயோகம் என்ற வார்த்தையினுடைய பிராகிருத சொல் புவவோ கமவோ, அதோடு கூடியிருக்கிறது என்ற அர்த்தம். உபயோகத்துடன் கூடியுள்ளது. உபயோகம் என்பது என்ன, அதையும் நமக்கு செயல்களிலே கூறுகிறார். அடுத்த வருகின்ற காதைகளிலே கூறுகிறார். அந்த ஆன்மாவுடைய உபயோகம் என்ன, அதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அமுத்தி.
அமுர்த்தி என்பது அமூர்த்தி. மூர்த்தி என்றால் உருவம் உள்ளது, அமூர்த்தி என்றால் உருவமற்றது. இது பிராகிருத சொல். அமுர்த்தி உருவமற்றது. கர்த்தா, கர்த்தா என்பது பிராகிருதத்திலே, அது சமஸ்கிருதத்தில் சொன்ன கர்த்தா. கர்த்தா என்றால் தெரியும், செயலை செய்பவன், வினையை செய்பவன், செயலை செய்வதன் மூலமாக வினையை சம்பாதித்துக் கொள்பவன். அது இந்த திரிபு நிலையில் இருக்கிறதால செயலை செய்கிறார்கள், அதனால் வினைகள் சேருகிறது. அடுத்த பண்பு சதேக பரிமாணோ. சதேகம், தேகம் என்றால் உடல். சதேகம் தன்னுடைய உடல், தன்னுடைய உடல் அதாவது ஏற்றுக்கொண்ட உடல். அந்த ஆன்மா வெவ்வேறு உடல்களை ஏற்றுக்கொள்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அவ்வாறு இந்த பிறவியிலே எந்த உடலை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உடல் அளவுக்கு இருக்கும் அதனுடைய பரிமாணம், அளவு. அந்த உயிர் எவ்வளவு பெரியதாக இருக்குதா சின்னதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா பெரியதும் அல்ல சிறியதும் அல்ல. எந்த உடலை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த உடலின் அளவானது. அதற்கு நம்ம விளக்கம் தனிக்காதையிலே பார்க்கலாம். அடுத்தது போக்தா. போக்தா என்று சொல்வார்கள். போக்தா என்றால் அதனை அனுபவிப்பது, துய்ப்பது. எதனை? செய்த வினையினை, அதனுடைய பலனை. செய்த வினையினுடைய பலனை துய்ப்பதால் அது போக்தா. அந்த உயிர் தான் துய்க்கிறது. வினையை அதுவே செய்கிறது, வினையை அதுவே துய்க்கிறது. சம்சாரத்தோ, பிறவியிலே உழல்கிறது. ஏன்னா கர்மங்கள் விலகுகின்ற வரைக்கும் ஒரு பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி ஒரு உடலை ஏற்றுக்கொண்டு அடுத்த பிறவியிலே அது பிறக்கிறது. அதுதான் அது சம்சாரத்தோ என்று பிறவியிலே உழல்கின்ற பண்பினை உடையதாக இருக்கிறது. சித்தோ, அதே ஆன்மாதான் எல்லா கர்மங்களையும் அழித்து விட்டால் நிலையான சித்த சீராவிலே சென்று தங்கிவிடக்கூடியது. சித்த நிலையும் அந்த ஆன்மா கிட்டே தான் இருக்கு, அது வெளியே எங்கேயும் கிடையாது. அது கர்மங்களோடு இருக்கின்றதால பிறவியில சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த கர்மங்களை எல்லாம் அது அழித்து விட்டால் அது சித்த நிலையை அதே ஆன்மா சென்று அடைகிறது. அதனால அதனுடைய பண்பு சித்த நிலையும் அதனுடைய பண்பு தான். உட்டகை, உட்டகை என்றால் மேல் நோக்கி செல்லும். சித்தசீலா எங்கே இருக்கிறது நம்ம அப்போ சொல்லியிருக்கு, பார்த்துருக்கோம். சர்வார் சித்திக்கு மேலே 12 யோஜனம் சென்ற அளவில் என்று நமக்கு படிக்கிறோம். அதனால உலகத்தினுடைய உச்சியில, உலகம் தான் கணபாதம்லாம் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த உருவத்தை, அதனுடைய உச்சியிலே சென்று தங்கி விடுகிறது. அதனால எப்படி ஒரு பலூன் கயிறில் கட்டி வச்சிருந்தா கீழே இருக்கும், அந்த கயிறை அவுத்து விட்டோம்னா அது எப்படி மேல் நோக்கி செல்கிறதோ அதுபோல வினைகள் நீங்கிவிட்டால், மொத்தமாக எல்லா வினைகளும் அழிந்து விட்டால், தூய்மையான உயிராக அது மாறிவிட்டது என்று சொன்னால், சித்த உயிராக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மேல் நோக்கி சென்று சித்த சீராக தங்கிவிடுகிறது. இது போன்ற 9 பண்புகளை இந்த உயிர் உடையது என்று அது கூறுகிறார். இப்போ இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லணும்? அதாவது பிறவி நிலையில் இருக்கின்ற உயிர் பிறவியிலே பிறந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டால் அதிலே புரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பண்புகள் எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, நம்முடைய பாரத தேசத்திலே பல்வேறு மதங்கள் அல்லது பல்வேறு மார்க்கங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆன்மாவை சொல்கின்றன. ஆன்மாவை இப்படிப்பட்ட இயல்புகளை உடையது என்றெல்லாம் அந்த மார்க்கங்கள் மக்களிடம் சொல்லி வருகின்றன. ஆனால் சமணம் என்பது இதைத்தான், இந்த 9 பண்புகளை உறுதியிட்டு சொல்கிறது. அந்த வேறுபாடை காட்டுவதற்காகத்தான் இந்த 9 பண்புகளை அதிலே காட்டுகிறார். என்ன வேறுபாடு? சார்வாகம் என்கின்ற மார்க்கம் அது என்ன சொல்கிறது என்றது, ஜீவன் இல்லை, ஜீவன் என்பது ஒரு பொருள் கிடையாது என்று சொல்கிறது. நம்ம இந்த சமணம் என்ன சொல்லுதுன்றது இந்த லாஸ்ட் கொடுத்துருக்கு. ஜீவன் அது உயிர்ப்பு இருக்கிறது, அதற்கு பிராணங்கள் உண்டு, உயிர்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறது. அதே போல அந்த சார்வாக மதம் இந்த 5 பஞ்சபூதம் என்று சொல்கின்ற அதில் அந்த 4 நிலம், நீர், நெருப்பு, காற்று என்னும் 4ஆல் இவையெல்லாம் கூட்டு சேர்ந்தது தான் ஜீவன் என்று சொல்கிறது. ஆனால் இவையெல்லாம் கூட்டு சேர்ந்தால் அதுக்கு உருவம் வந்துடும். சமணம் என்ன சொல்கிறதுன்னா அது அமூர்த்தி, அதாவது உருவமற்றது என்று சொல்கிறது.
அதே போல சார்பாகவும் ஜீவன் எக்காலத்தும் முக்தி அடைவதே கிடையாது என்று சொல்கிறது. ஆனால் கர்மங்கள் எல்லாம் தொலைத்த உயிர் முக்தியை அடைகிறது என்று சமணம் சொல்கிறது. நையாயிக மதம் என்று சொல்வார்கள். அந்த மதத்திலே இதெல்லாம் பழங்காலத்து மதங்கள், 6 விதமான மதங்கள் இருந்தன. ஜீவன் குணம் இல்லாதது, அதற்கு எந்த குணமும் கிடையாது, அது நிர்குணமானது என்று அது சொல்கிறது. ஆனால் சமணம் என்ன சொல்கிறது? அதுக்கு உபயோகம் உண்டு, தரிசன ஞான உபயோகம் என்று 2 உபயோகம் அதுக்கு இருக்கிறது. அறிவதும் பார்ப்பதும் அதனுடைய குணம் என்று சொல்கிறது. அதே போல சாங்கிய மதம் என்பது ஜீவன் நல்வினை தீவினைக்கு கர்த்தா அல்லன். அதாவது நல்வினை வந்து சேர்கிறது, தீவினை வந்து சேர்கிறது என்று சொன்னால் அதை செய்வது அந்த ஆன்மா அல்ல, அது வெளியிருந்து வருதுன்னு சொல்லுது. அதே போல அந்த நல்வினை தீவினையை அந்த ஜீவன் அனுபவிப்பது கிடையாது, அது செய்வதும் கிடையாது, அந்த நல்வினை தீவினையை அது அனுபவிப்பதும் இல்லை என்று கூறுகிறது. ஆனால் சமணம் அதை வந்து அந்த வினைகளை செய்வது அந்த ஆன்மாதான், அந்த வினையினுடைய பலனை அனுபவிப்பதும் அதே ஆன்மாதான் என்று கூறுகிறது. சாங்கிய நையாயிகம் என்ற மதம், அதாவது வேதாந்த மதம் என்று சொல்வது எங்கும் நிறைந்திருப்பதாக இருக்கும். ஜீவன் சர்வவியாபி என்று கூறும். எங்குமே நிறைந்திருக்கும். ஒரு ஒரு ஜீவன் என்று சொன்னால் ஒரு உயிர். இப்போ நம்ம கிட்ட ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிர் நம்ம உடம்புல இருக்குன்றது இல்லை, எல்லா இடமும் பரவி இருக்கிறது என்று அது சொல்கிறது. ஆனால் சமணம் பார்த்த மாதிரி சதேக பரிமாணம் என்றால் எந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த உடலுக்குள் அந்த உயிர் இருக்கும், அந்த அளவுக்கானதாக இருக்கும் என்று சொல்கிறது. சாங்கிய சதாசிவ மதம் என்று ஒரு மார்க்கம். அதிலே ஜீவன் சதாகாலமும் சுத்தமானது, கர்மப்பற்று இல்லாதது என்று கூறுகிறது. எப்போதுமே சுத்தமானதாக இருக்கும். ஆனால் அது கர்மப்பற்று உள்ளது, பந்தம் உள்ளது, வினைகளோடு பந்தித்து இருப்பது. அதனால தான் அது வந்து சம்சாரத்திலே இருக்கிறது என்று அது கூறுகிறது. மண்டலிக மதம் என்ற அந்த மதமானது ஜீவன் முக்தியான இடத்திலேயே இருக்கும், எந்த இடத்துல அது முக்தி அடைகிறதோ அந்த இடத்திலேயே இருக்கும் என்று அந்த மண்டலிக மதம் கூறுகிறது. ஆனால் முக்தி அடைந்த அந்த ஜீவன் மேல் நோக்கி சென்று சித்த செயலாவை அடைந்துவிடும் என்று உட்டகாய் என்று சொல்லுவார். இந்த வித்தியாசங்களை மார்க்கங்களிலே கூறப்படுகின்ற தத்துவங்களிலே காணப்படுகின்ற அந்த வித்தியாசங்களை நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த காதையிலே உயிரினுடைய பண்புகள் 9 நமக்கு நூலாசிரியர் தெரிவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால இந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த காதைகளிலே நமக்கு அவர் தெரிவிக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். எனவே இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் வழங்கி வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த விவரங்களை எல்லாம் அடுத்த பதிவு முதல் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த வலைதளத்தை, யூடியூப் வலைதளத்தினை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.